ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கெல்லாம் பாரம்பரிய ஜோதிடத்தில் தெரியும் உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானம்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் 3, 6, 10, 11 இதுதான் உபஜயஸ்தானம். உபஜயம்னாலே வெற்றின்னு அர்த்தம். இப்போ ஐயா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் என்னுடைய பெயர் அப்படின்னு சொன்னார். 12 பாவங்கள்லேயே நான் மிகப்பெரிய ரொம்ப அதிர்ஷ்டமான பாவமாக சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பாவத்தை பற்றி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த உபஜயஸ்தானத்தில் அவர் கேபி என்ன பண்ணார்னா 1ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் சேர்த்தார். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் உங்கள் ஜாதத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீங்களாங்கிறதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், உங்கள் ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் 1ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்கன்னு அர்த்தம். நம்ம அப்போ ட்ரெடிஷ்னலாக என்ன படிச்சிருக்கோம், ஒரு ஜாதகன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா 1, 5, 9 சரியாக இருக்கணும்னு படிச்சிருக்கோம். நமக்கெல்லாம் தெரியும் 1, 5, 9 சரியாக இருந்தால் மிஞ்சு பலனை செய்யும், வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் சம்பாதிப்பார் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இதுக்கு நேர எகராக கேபி சொல்லியிருக்கிறாரு. ஒரு சின்ன உதாரணம், எல்லாம் சாப்பாட்டு டைமாக இருக்கிறனால உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நம்மெல்லாம் 6ஆம் பாவத்தை பற்றி பேசும்போது எடுத்தோடனே நம்ம 6ஆம் பாவம்னா நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா ரோணம், ரோகம், சத்துரு, எதிரி, கடன், நோய், இதை பற்றி தான் நம்ம பேசுவோம். நான் ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே மெயினாக இந்த 3ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தையும் தான் அதிகமாக சொல்கிறதுக்கு காரணம், நிறைய ஜோசியரே சொல்லுவாங்க என் ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல கிரகம் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்பாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அதை 3ஆம் இடத்தை மறைவு ஸ்தானமாக சொல்லியிருக்கிறாங்க. கேபி அதை தான் உபஜயஸ்தானமாக வளர்ச்சி ஸ்தானம்னு சொன்னார். நீங்கள் ஜோடியாக்கில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோடியாக்குன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது காலபுருஷ தத்துவம்னு இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஜோடியாக்கில் 3ஆவது ராசி மிதுன ராசி. மிதுனம் தான் இஸ் எ டெவலப்னு அர்த்தம், வளர்ச்சின்னு அர்த்தம். இந்த ஏன் உபஜயஸ்தானம்னு சொன்னாங்கன்னா இந்த 3, 6, 10, 11 அப்படின்னாலே இது வளர்ச்சின்னு ஏன் சொன்னால் 3ஆம் இடம் நமக்கெல்லாம் தெரியும் ஷோல்டர்னு தெரியும். இந்த கழுத்து கீழ் உள்ள பகுதி வளர்ச்சி, 6ஆம் இடம் இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதி வளர்ச்சி, 10ஆம் இடம் முழங்காலுக்கு கீழ் உள்ள பகுதிகளெல்லாம் வளர்ச்சியை குடிக்கக்கூடியது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11 வச்சாங்க. அதோட கேபி 1, 2 சேர்த்தாருங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இதில் வாழ்க்கையில் கிரகங்கள் இருந்தால் ஒரு ஜாதகன் அல்லது ஜாதகி வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் மீண்டு வருவார். இதை தான் கேபி சொல்லியிருக்கார். நடைமுறையில் நம்ம உதாரணத்துக்கு நம்ம 6ஆம் இடத்தை பார்க்குறோம். 6ஆம் இடம் கேபி மெயினாக என்ன சொல்லியிருக்காருன்னா வெற்றி ஸ்தானம்னு சொல்லியிருக்கிறார். 6ஆம் இடம் வந்தாலே சக்ஸஸ், அங்கே ரோடம் இருக்கும், நோய், எல்லா பாவமும் நல்லா தெரிஞ்சுங்க. 12 பாவமும் நல்ல பாவம் தான், 12 பாவமும் தீய பாவங்கள் தான். ஆக எது நல்ல பாவம் எது தீய பாவங்கிறது கிடையாது, எல்லாமே நன்மை எல்லாமே தீமை. ஆக 6ஆம் இடம் அப்படின்னாலே நோய் இருக்குது, கடன் இருக்குது. ஆனால் 6ஆம் இடம் இருந்தால்தான் வேலை இருக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் சர்வீஸில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை இருக்கும். நீங்கள் இப்போ ஜோசியம் பார்க்குறீங்க, உங்கள்கிட்ட நல்ல கிளைண்ட்டு வர்றாங்க, கிளைண்ட்டு வந்துட்டு ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு வருமானம், பணம் இல்லை என்றால் வருமானம் இல்லை. ஆக உங்களுடைய ஏர்னிங் எப்பயுமே 6ஆம் இடம் தான். ஏன்னா உங்களுடைய கிளைண்ட்டு உங்களுக்கு ஏழுன்னா அவர் இழப்பது நீங்கள் வாழ்க்கையில் பெறுவது. ஆக 6ஆம் இடம் என்பது எப்பயுமே வெற்றியை சொல்லக்கூடியது. இன்றைக்கு உலகம் எவ்வளவோ பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டுருக்கு, நிறைய நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம எடுத்தவுடனே 6ஆம் இடம் அப்படின்னாலே கடன், நோய், அடுத்தபடியாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். உலகத்தில் எங்கேயோ இருந்து ஒரு மூலையிலிருந்து நம்மளெல்லாம் தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஜெயிப்போமா, வேலை கிடைக்குமா, வேலை போயிருமா, இப்படி எத்தனையோ பற்ற கேள்விகள் இருக்குது. நம்ம அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம எதுக்கெடுத்தாலும் நமக்கு துணையாக இருப்பது குரு பகவானும் சனி பகவானும் தான். 7.5 சனி நடந்தால் அதுக்கு ஒரு பலனு, அஷ்டமச்சனி நடந்தால், கண்டச்சனி நடந்தால், இதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நடைமுறையில் அந்த ஜாதகத்தில் தசாபுத்தியை ஒட்டி அவருக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, வேலை போயிருமா போகாதா, வருமானங்கள் உண்டா இல்லையா, இவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. இது மாதிரி தான் ஒவ்வொரு பாவங்களும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு பூர்வீக நம்ம 5ஆம் இடம் நம்ம என்ன சொல்கிறோம், ஜாதகத்தில் நல்ல இடம் அப்படின்னு சொல்லுவோம். 5ஆம் இடம் உண்மையிலே நல்ல இடம் தான். ஏன்னா தெய்வஸ்தானம் 5ஆம் இடம், தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுவது 5ஆம் இடம். ஆனால் இந்த 5ஆம் இடத்துக்கு எத்தனை காரகத்துவங்கள் இருக்குது. நம்ம எப்பயுமே 5ஆம் இடம்னா குழந்தை, 5ஆம் இடம்னா மகிழ்ச்சி, 5ஆம் இடம்னா சந்தோஷம், இது எல்லாமே சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பாவம் நமக்கு என்ன கொடுக்கும், மெயினாக நமக்கு வேலையில் இருந்தீங்கன்னா வேலை போயிடும்.
இதை தான் அவர் கேபி கண்டுபிடிச்சார். கேபி முதல்ல கண்டுபிடிச்சதே ஒருத்தருக்கு வேலை போது 5 கூடியவன் திசை நடக்கும்போது நம்ம மிஞ்சு பலனை செய்வோன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். நடைமுறையில் அவர் பார்க்கக்கூடிய வேலை போயிடுச்சு. அவர் லாங் லீவில் போயிட்டார், விஆர்எஸில் போயிட்டார், அல்லது வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அல்லது வேலையை விட்டு வெளியே போயிட்டார். இதுதான் ஒருத்தருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் நடந்துட்டுருக்கு. நீங்கள் வேணாலும் சொல்லி பாருங்கள், இதான் நடக்கும். ஸோ உலகத்தில் அது மட்டும் இல்லை, 9ஆம் இடமும் அதுதான். 10ஆம் இடம் சர்வீஸ், 6ஆம் இடமும் சர்வீஸ் தான். 10 கவர்மெண்ட்டோடு சேர்ந்த சர்வீஸ், 6ஆம் இடம் உடல் உழைப்போடு சேர்ந்த வேலை. இங்கே 9ஆம் ஒருத்தருக்கு வேலை செய்யும் போது என்ன ஆனால் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார், விஆர்எஸில் வந்துடுவார், அல்லது வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆனால் நம்ம நடைமுறையில் என்ன 5, 9 பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நல்ல பலன்களாக பேசுகிறோம். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணி பலன் சொல்லணும். எல்லாவற்றுக்குமே நமக்கு 5ஆம் இடத்துல கிரகம் இருக்குது, 9ஆம் இடத்துல கிரகம் இருக்குது, தெய்வ அனுகூலம் இருக்குது. இப்போ நமக்கு 2025 மேஜராக 4 கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி. ஏன்னா வாக்கிய பிரகாரம் சனி பகவானுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி குரு பகவானுடைய டிரான்சிட் இருக்குது, ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாளில் ராகு கேது பயிற்சி இருக்குது. ராகு மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றார், கேது கன்னியிலேருந்து சிம்மத்துக்கு வர்றாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் நன்மையை செய்ய கிரகம், அதே கிரகம் அந்த ஜாதகனுக்கு தீமையும் செய்யும். இப்போ நமக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கடக ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காரு. இது வரைக்கும் அவருக்கு கடக ராசியில் பிறந்தவருக்கு என்ன நடந்துகிட்ருக்கு? அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். அஷ்டமம் அப்படின்னாலே கஷ்டம்தான், துன்பம், துயரம், வேதனை, வருத்தங்கள், மன வருத்தங்கள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் தான் லைஃபு. ஆனால் அவருக்கு அந்த கஷ்டத்துலேருந்து அவர் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு எப்போ ஆரம்பிக்குது? மார்ச் மாதம் ஆரம்பிக்குது. அப்போ 9ஆம் இடத்துக்கு தெய்வஸ்தானத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் தன் பார்வையால் அவருக்கு நல்ல பலன்களை செய்வார். அப்போ என்னெல்லாம் பலன் செய்கிறாங்க நீங்கள் பாருங்கள். சனி லாபஸ்தானத்தை பார்ப்பார். வாழ்க்கையில் இதுவரைக்கும் அவர் என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக அவருடைய 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம் தான் எப்பயுமே நான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், நம்முடைய பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி. ஸோ ஒரு மனிதனுடைய முயற்சி, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறது, இது அத்தனையுமே 3ஆம் இடம் தான். அந்த இடத்த பார்ப்பார். இதெல்லாம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. அடுத்தபடியாக 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ 6ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய அந்த சனி பகவான் அவருக்கு வந்து வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கொடுப்பாரு. வேலையை விட்டு வெளியில் வந்தவங்களுக்கெல்லாம் மறுபடியும் வேலை இருக்குது. குறிப்பாக சனினாலே ஓல்டுன்னு அர்த்தம், நமக்கெல்லாம் தெரியும், ஏஜ்டுன்னு அர்த்தம். யாரெல்லாம் வயசாகி வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலையை கொடுப்பார். இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்? 6ஆம் இடம் மறுபடியும் அந்த இருக்கக்கூடிய நோயை கொடுப்பார், கடனை கொடுப்பார், குடும்பத்தை விட்டு பிரிக்கும். எப்பயுமே 6ஆம் இடம் வேலை செஞ்சுன்னா கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு அல்லது விரயம் அல்லது நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள். நீங்கள் பாருங்கள், லைஃப்பில் பாருங்கள். 6 கூடியவன் திசை, ஏன்னா 7ஆம் அதிபதிக்கு அது 12ஆம் இடம். ஒரு ஆண் ஜாதகத்தில் 6ஆம் பாவம் இருந்தால் ஒரு மனைவிக்கு 12ஆம் பாவம். ஒரு பெண் ஜாதகத்தில் 6 கூடியவன் திசை நடந்தால் கணவனுக்கு அது 12ஆம் பாவம். அப்போ 12 அப்படின்னாலே எப்பயுமே செப்பரேஷன், பிரிவை சொல்வது, டைவர்ஸை சொல்வது. இல்லை பிரியலை, டைவர்ஸ் ஆகலை, ஒன்றா இருக்கிறாங்கன்னா அடிக்கடி 2 பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், இது எல்லாம் தான் 6ஆம் பாவம் சொல்லும். அப்போ கடகராசியில் பிறந்த இவங்களுக்கு இவ்வளோ நன்மையை செய்யக்கூடிய சனி பகவான் அவருக்குன்னு இருக்கக்கூடிய தீய பலன்களையும் செய்வார். இதுதான் ஒரு கேரக்டர், ஒரு கிரகத்தினுடைய கேரக்டர். அந்த கிரகம் நல்லா இருக்குது, எனக்கு ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குங்கிறதெல்லாம் விட்டுருங்க. எத்தனாவது டிகிரியில் ஆட்சி உச்சம் தெரியும், அதை மட்டுமே தயவுசெய்து பேசுங்க. எனக்கு கிரகம் 3ஆம் இடத்துல இருக்குது, மறைவு ஸ்தானத்தில் இருக்குது, 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார், 12ஆம் இடத்துல போய் எல்லா பாவமும் நல்ல பாவம். இப்போ ஐயா சொன்னார் 12ஆம் பாவத்தை பற்றி, நான் மகர லக்னம் 12 கூடியவர் எங்கே இருக்கார் அதை பற்றியான விஷயங்களே உங்களுக்கு சொல்கிறேன்னார். 12ஆம் பாவம் மறைவு ஸ்தானம் தான், இல்லைன்னு இல்லை, விரயஸ்தானம் தான். ஆனால் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய ஸ்தானம். நீங்கள் அதை ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். எப்பயுமே 12 விரயன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் அப்ராடு போகணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவருக்கு 12ஆம் பாவம் இருந்தால் தான் அவர் வெளிநாடு போக முடியும். எப்பயுமே லைஃப்பில் தெரிஞ்சுங்க, 12ஆம் இடம் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதை சொல்லக்கூடியது 12ஆம் இடம். ஸோ நீங்கள் வெளிநாடு போகிறது, ரிசர்ச் பண்ணுறது, எப்பயுமே நம்ம பிஹெச்டி பண்ணுறோம் அல்லது வெளிநாட்டில் போய் மேலே படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன வேணும்னா 12ஆம் பாவம் இருக்கணும். குறிப்பாக வேலை நிமித்தவங்க இப்போல்லாம் ஆன்சைட் போகிறாங்க, ஆன்சைட்டுக்கு 12ஆம் பாவம் வேணும். வெறும் 12ஆம் பாவம் நஷ்டம் மட்டும் இல்லை. ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்கன்னா அது என்ன சொல்லுவோம்? நம்ம விரயம்னு சொல்லுவோமா, முதலீடுன்னு சொல்லுவோமா? சொல்லுங்கள் சார். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோன்னா விரயமா முதலீடா? முதலீடு. எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி பழகுங்க. அதை ஏன் விரயன்னு சொல்கிறீங்க?
நம்ம என்ன பண்ணுறோம், அஷ்டமச்சனி ஏழரைச்சனி கண்டச்சனி வந்தால் வர்றவங்கள்ட்ட என்ன சொல்கிறோம், ஒரு சுப விரயங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி வைக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா இவருக்கு எது தேவையில்லாத விரயம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சுப விரயம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ 12ஆம் இடம் எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்லக்கூடியது. நீங்கள் இந்த கான்செப்டெல்லாம் கொஞ்சம் மாற்றி சொல்லி பாருங்கள். அதனால் கிரகம் எனக்கு மறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. 12ஆம் பாவம் இருந்தால் தான் நீங்கள் வேலையே செய்ய முடியும், ஆக்டிவாகவே இருக்க முடியும். அடுத்தபடியாக 8ஆம் பாவத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மன வருத்தங்கள், வேதனைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் இழப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறவங்க என்னுடைய ஜோதிட நண்பர் அடிக்கடி கேட்பார், சார் 1000 கோடி 2000 கோடி வச்சுருக்கிறவங்கலாம் அவங்க ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்கும்? அவங்க ஜாதகம் 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்தோடு இருப்பார் அல்லது 11ஆம் இடத்தோடு இருப்பார். எப்பயுமே 2ஆம் பாவம் நமக்கு இருந்தால் தான், வேலை செஞ்சால் தான் கையில் பணம், தனம், பொருள் என்பது இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜோதிடத்தில் அசால்ட்டாக பதில் சொல்லாதீங்க. அடுத்தபடியாக நமக்கெல்லாம் கேட்குறோம், ப்ராப்பர்ட்டியை பற்றி கேட்குறோம். இப்போ 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? 4ஆம் இடம்னாலே வீடு. நமக்கு முதல்ல தெரிஞ்சது வீடு, மனை, வண்டி, வாகனம். 4ஆம் இடம்னா என்ன? வீடுன்னு தான் சொல்லுவோம். அப்போ வீடு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதை என்ன சொல்லுவாங்க? ஹவுஸுன்னு சொல்லுவோம். அப்போ ஹவுஸுன்னு சொல்கிறதுக்கும் ஹோமுன்னு சொல்கிறது ரெண்டும் ஒன்று தானே சார்? ஹவுஸும் ஹோமும் ரெண்டும் ஒன்றா வேறையா? எப்படி ஒன்றுன்னு சொல்கிறீங்க? ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருக்கான்னு கேட்குறோம். எல்லாருக்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்குது. வாடகை வீட்டில் இருக்கிறோம், சொந்த வீட்டில் இருக்கிறோம், அல்லது வேறு ஏதாவது லீஸுக்கு இருக்கிறோம், ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிறோம். ஆனால் 4ஆம் இடம் அப்படின்னா வீடுன்னு மாத்திரம் எடுத்துக்கூடாது. அப்போ ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிறதே தெரியும். நம்ம எடுத்தவுடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4ஆம் இடம்னா வீடு அப்படின்னு சொல்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தருக்கு சொந்த வீடு இருக்கிறது தான் 4ஆம் இடம், ஓன் ஹவுஸ் தான் 4ஆம் இடம். நீங்கள் வீடு அப்படின்னு சொன்னால் காலையில் நம்ம போயிட்டு நைட்டு எங்கே போக போகிறோம்? வீட்டுக்கு தான் போகிறோம். யாரோட இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகிறோம். ஒன்று நம்ம கூட அம்மா அப்பா இருப்பாங்க, திருமணத்துக்கு அப்புறம் அம்மா அப்பா மனைவி மக்கள் எல்லோரும் இருப்பாங்க. 2ஆம் இடம் ஜாயிண்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பம். அப்போ 4ஆம் இடம் ப்ராப்பர்ட்டினால் கூட 2ஆம் இடம் காலையில் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு எங்கே போக போகிறோம்? வீட்டுக்கு தான் போகணும். ஆனால் நம்ம அதையும் என்ன பாவம்னு சொல்கிறோம்? 4ஆம் இடம் தான் சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கேபியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கும்போது அதையெல்லாம் படிங்க. நீங்கள் எல்லா சிஸ்டத்தையும் படிங்க. எல்லா சிஸ்டத்துலேயும் நன்மைகள் உண்டு. நீங்கள் எத்தனை குருமாட்டம் வேணாலும் படிங்க, எவ்வளோ விஷயங்களை கற்றுக்குங்க, நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம கட்டுறது, இப்போ எல்லாம் என்ன ஜோதிடம் நினைக்கிறாங்கன்னா தான் கட்டுறது தான் பெரிய விஷயம்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அது தவறு. நான் இன்றைக்கி என் குருநாதர்கிட்ட படித்து 36-38 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எப்பயுமே தெரிஞ்சுங்க, ஜோதிடம் என்பது படிக்க படிக்க மறக்க படிக்கணும். நம்மெல்லாம் ஒரு ஏஜை கடந்து உட்காந்துட்ருக்குறோம். அனுபவம் தான் முக்கியம். ஒவ்வொரு ஜாதகமும் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு அனுபவத்தை சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இதே அனுபவத்தை நீங்களும் பெறனா ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி கண்ணோட தான் பார்க்கணும். வெறும் ரிசர்ச் ஓரியன்டோட நீங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஜோசியராக வர முடியும். நல்ல ஒரு புகழ் அந்தஸ்தோடு வர முடியும். எதிர்கால பலனை சொல்லக்கூடிய ஜோசியராக வர முடியும். முதல்ல இதை தெரிஞ்சுக்குங்க. நம்ம எதுக்கெடுத்தாலும் பரிகாரம், நம்ம எதுக்கெடுத்தாலும் நம்ம ரெமடியல் மெஷர்ஸுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோன்னா மக்களுக்கு அதில் ஆர்வம் இல்லாமல் போயிடும். நாம் பொதுமக்களுக்கு என்ன சொல்ல வர்றோம், இதுதான் எல்லாரும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். வெறும் 7.5 சனி, கண்டச்சனி, அஷ்டம சனியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி A1 நம்மெல்லாம் பார்க்குறோம். A1 டெக்னாலஜி இருக்குது. இன்றைக்கி ஒருத்தர் வந்து கேட்குறாரு என்கிட்ட, A1 டெக்னாலஜி என் பையன் படிக்கணுங்கிறான், இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல A1 டெக்னாலஜினா நமக்கு என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் A1 டெக்னாலஜி படிக்கிறதுக்கு என்ன பாவம், என்ன கிரகம்னு தெரியணும். AI, அதுதான் AI தான். ஆரம்பத்தில் A1, இப்போ A1, அப்போ AI வச்சுருக்காங்க. அப்போ இந்த AI டெக்னாலஜி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்கணும், என்ன பாவத்தை பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறதாக இருந்தாலும் கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவம் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன விஷயம் ஒருத்தர் 4ஆம் பாவனை வீடு கட்டுறதை பற்றி கேட்குறாருன்னா அவருக்கு 4ஆம் இடத்த பாவத்தையும் பார்க்கணும், 4ஆம் அதிபதி கிரகம் எதுவோ அதை பார்க்கணும், அதுக்குரிய காரகத்துவம் செவ்வாயும் பார்க்கணும். இப்படி பாவ காரகத்துவம், கிரக காரகத்துவம் தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜி கூட்டிகிட்டு இருக்கு. உலகத்தில் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியுது. நமக்கு இப்போ எங்கிட்ட வர்றவங்கெல்லாம் சாதாரணமாக வர்றதில்ல, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவங்க தான் ஜோசியத்தில் வர்றாங்க. பெரும்பாலும் என்கிட்ட வர்றதெல்லாம் நிறைய படித்தவங்க தான் வர்றாங்க. அவங்கெல்லாம் என்னையை காட்டிலும் ஜோசியத்தை ஆராய்ச்சி பண்ணவங்க தான் நிறையா வர்றவங்க இருக்காங்க. இது மாதிரி நம்மக்கிட்ட தெரிஞ்சவங்க வரும்போது அவங்களுக்கும் மேலே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அவங்கள மீட்டுவல் பண்ண முடியும். இல்லைன்னா
பண்ண முடியாது. அது மாதிரி நீங்கள் நிறையா உங்களை டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் இது ரொம்ப முக்கியம். மெயினாக இன்றைக்கி டெக்னாலஜி கூட இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்குரிய கிரகம் பாவம் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. எப்போயுமே ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய கிரகம் முதல்ல நான் குரு, அதை நான் சொல்கிறேன். அதுக்குரிய பாவம் எப்போயுமே 9ஆம் இடம். 9ஆம் இடம் தான் நமக்கு ரிசர்ச். ஸோ அது 9ஆம் பாவம் தான் நமக்கு குரு ஜோடியாக்கில். ஆக குரு பகவானுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்குது. தகவல் தொடர்பு அப்படின்னாலே ராகு கேது தான். ராகு இஸ் எ கம்யூனிகேஷன், கேது இஸ் எ டிஸ்ட்ரிபியூஷன். இந்த உலகம் முழுவதுமே கம்யூனிகேஷனில் தான் இயங்குது. நல்ல என்னுடைய சிற்றுரை இதோடு முடிச்சுக்கிறேன். குறிப்பாக நீங்கள் எல்லோரும் நிறைய படிங்க, நிறைய உங்களை டெவலப் பண்ணுங்கள், நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஜாதகத்தையும் ரிசர்ச் ஓரியன்டோட பார்க்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஜோசியராக வர முடியும். ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன், எதிர்கால பலனை சொல்கிறது மட்டும்தான் சிறந்த ஜோதிடராக இருக்க முடியும். நீங்கள் சிறந்த ஜோதிடராக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.